இப்போ ரைட் ஹேண்டால நிறைய பேரால பண்ண முடியாத லெஃப்ட் ஹேண்ட் பசங்க வந்து சாதிக்கிறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்கள பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? வேற எல்லாமே ஆர்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாமே டிராயிங் டீச்சர்ஸ் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கேர் எடுத்து பண்ணணும். ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் மேலே போயிடுவாங்க. இந்த ரெட்டு, ஆரஞ்சு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கலர்ஸ். அந்த நெகட்டிவ் கலர்ஸ்லேருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த கேரக்டர் எல்லாமே நெகட்டிவாக தான் வரும். நம்ம வார்மை லைக் பண்ணுறோமா இல்லை கூலை லைக் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே அதுதான் டிசைட். இப்போ வந்து குழந்தைங்களை வந்து ட்ரா பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்றப்போ சரி ஓகே அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லலாமா? அவங்களோட டேலண்ட் இல்லை அவங்கள வந்து வேறு மாதிரி ஒரு விதத்தில் அதை கரெக்ட் பண்ணலாமா? நீங்கள் வேறு மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ண முடியும். காம்படிஷன் நடத்துகிறவங்க ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து சொல்லிக்கணும். தயவு செஞ்சு ட்ராயிங் பண்ண அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆடியன்ஸ்கிட்ட காமிக்கணும். அது காமிச்சா மட்டும்தான் அது வந்து ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சில விஷயமெல்லாம் நடக்குது, எல்லா இதுவும் கிடையாது. ப்ரைஸ் கொடுத்து ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கூல் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பேமெண்ட் வச்சு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஹாய் ஆரோ ப்ளஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் ருஹி. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட். இவங்களை வந்து ஒரு விதத்தில் தான் வந்து டேலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பல துறைகளில் சாதிச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிக்கஸ்ட் டிராயிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறந்த ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷலான கெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஒரு சிறப்பான ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பட்டம் அப்படின்னு பார்த்தா கலை வளர்மணி பிரகாஷ் ஆர் அப்படின்ற ஒரு பட்டம் தான் கொடுத்துருக்காங்க சாருக்கு. வெல்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு டிராயிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அதை சேர்ந்து நிறைய வந்து டவுட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டட்ல நம்ம பார்த்தா நிறைய டேலண்டடான பர்சன்ஸ் இருக்காங்க. அதுலேயும் அதிகமாக வந்து ட்ரா பண்ணுற பர்சன்ஸு. இப்போ ரைட் ஹேண்டால் நிறைய பேரால் பண்ண முடியாத லெஃப்ட் ஹேண்ட் பசங்க வந்து சாதிக்கிறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்கள பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? அவங்களுக்கு வந்து நேச்சுராகவே இருக்கும் தான், எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் டேலண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் ரெண்டுமே எல்லாத்துக்கும் நார்மலாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்காது, ரெண்டுமே ஒர்க் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் தான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போது நம்ம ரைட் ஹேண்டை ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சிங்கிளாக ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணுன்னு என்ன பண்ணுவோம், லெஃப்ட் டு ரைட் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறபோது அவங்க ரைட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட்னு எழுதுவாங்க. பட் அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ரைட் டு லெஃப்ட் லைன் பண்ணணும். நமக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கர்வ் நமக்கு ஈஸியாக வரும். ஒரு ரவுண்ட் போனோம்னா லெஃப்ட் சைடு ஈஸியாக ரவுண்ட் போட்டுருவோம். ரைட் சைடு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு ரைட் சைடு ஈஸியாக இருக்கும், லெஃப்ட் சைடு கஷ்டமாக இருக்கும். இந்த டெக்னிக் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண முடியும். வேறு எல்லாமே ஆர்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாமே டிராயிங் டீச்சர்ஸ் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கேர் எடுத்து பண்ணணும். பட் அவங்களுக்கு இது வந்து பாசிபிள் ஆகாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட்டே ட்ரா பண்ணியிருப்பாங்க, ரைட் பண்ணியிருப்பாங்க, எதாவது இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஸ்ட்கிட்ட வந்துட்டா, ஒரு டிராயிங் டீச்சர்கிட்ட வந்துட்டா, நீங்கள் இனிமேல் லெஃப்ட் டு ரைட் ட்ரா பண்ணாதீங்க, எழுதாதீங்க, கோடு போடாதீங்க, ரைட் டு லெஃப்ட். நீங்கள் ரைட் டு லெஃப்ட் இப்படி கோடு போட்டிங்கன்னா ஹரிசாண்டல் லைன் அப்படியே அக்யூரேட்டாக வரும். ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் மேலே போயிடுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்ம பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டில் பேட்ஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் வந்து நம்ம சிக்ஸர் அடிக்கணும், அது முடியாது. அந்த மாதிரி தான் எந்தெந்த இதில் எப்படி பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு பாசிபிள். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ஷார்ட் பீரியடில் பண்ணுவாங்க, குயிக்காக கற்றுப்பாங்க அவங்க. ஓகே, இப்போ வந்து கலர் சாய்ஸ், இப்போ ஆர்ட் அப்படின்றதே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே. இப்போது கலர்ஸ் வச்சு அவங்களுடைய கேரக்டரையோ இல்லை அவங்களோட மைண்ட்ஸையோ வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. இப்போ நமக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் இருக்குன்னா நம்ம அது என்ன மனநிலைமையில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். இப்போ ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரஃப்பாக இருக்காங்க, சாஃப்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து ஆர்ட்டில் கொண்டு வரலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லீஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செடியில் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நம்ம ட்ரா பண்ணுறோம், நம்ம அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம். அதை பறிச்சுட்டு வந்து வச்சு ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்கும்போது அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக ட்ரா பண்ணுவோம். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் என்னென்னா வாடி போயிடும். அப்போது நம்ம மனசு அதுக்குள்ளே வாடிடும். இப்போ ராக் வரையும் போது நம்மளும் ரஃப்பாக தான் இருப்போம், ஓகேங்களா. ஒரு பாறை நம்ம கல் ஏதோ ஒன்று வரையும் போது அது ஒர்க் பண்ணும்போது, ஷேட் பண்ணும்போது, கலர் பண்ணும்போது நம்ம அந்த ரஃப்பான ஒரு ஃபீல் வந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா வேறு மாதிரி போயிடும். ஒரு காட்டன் கிளாத் ட்ரா பண்ணும்போது நம்ம ரஃப்பாக நினச்சிட்டு நம்ம பண்ணோம்னா ஒரு ரஃப்பான ஒரு மேட் மாதிரி போயிடும். அப்போது என்ன நம்ம ட்ரா பண்ணுறோமோ அதுவாக நம்ம மாறணும், அப்போ தான் ட்ராயிங் வரும். ஒன்று. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு கலர் நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கா இல்லை வந்து
ரொம்ப சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நம்ம அது வந்து தீம் கொண்டு வந்துடும், அவனுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அஜித்துக்கு வந்து எல்லோ பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ பிடிக்குது. அவர் வந்து அந்த க்ளீன் அந்த பெர்ஃபெக்ட் அந்த இதில் நம்ம ஜென்யூனாக போவார் அப்படின்ற மாதிரி இது பண்ணும். ஒருத்தருக்கு ஆரஞ்சு பிடிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ரெட்டு இந்த டார்க்னஸ் டேஞ்சர் நெகட்டிவ் கலர்ஸ் தான் சொல்லுவாங்க அந்த அட்ராக்டிவ் கலர்ஸை. இந்த ரெட்டு ஆரஞ்சு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ் கலர்ஸ். அந்த நெகட்டிவ் கலர்ஸ்லேருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த கேரக்டர் எல்லாமே நெகட்டிவாக தான் வரும். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போகிறோம், ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் போட்டு போக மாட்டோம், வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அது வந்து இந்த டேஞ்சர் இந்த மாதிரி நமக்கு கலர் தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சிக்னல்லே நமக்கு பார்த்திங்கன்னா டேஞ்சருக்கு அந்த ரெட் கலர் தான் நம்ம இது பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் ஒரு தாட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ போனால் கூட நம்ம வந்து ரெட் டு ஆரஞ்சு நம்ம போட்டு போக மாட்டோம், ஒரு ப்ளூ கூல் கலர், அது பாசிட்டிவ் கலர்னு சொல்லுவாங்க. க்ரீன் நம்ம கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெசர்ட்டில் போய் நம்ம வந்து ஒரு ஃபயர் ஏரியா பார்க்க முடியாது, அது ஏற்கனவே வார்மாக தான் இருக்கும். இப்போ சன் பார்க்குற மாதிரி நம்ம ரொம்ப நேரத்தில் ஆகா சன் நம்ம பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, நம்ம அழகாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துருக்க முடியாது, கண்ணு கூசு இல்லைங்களா? அதேமாரி தான். ஆனால் இயற்கை சூழலில் போகும்போது ஒரு க்ரீன் கலர் பார்க்கும்போது ஒரு மவுண்டெயின் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, இல்லை கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம். நம்ம வார்மை லைக் பண்ணுறோமா இல்லை கூலை லைக் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த மாதிரி தாட்ஸ் உள்ள மனசு அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே அதுதான் டிசைட் பண்ணுது, வார்மா கூலா. அப்போ நம்ம வார்மாக இருந்தோம்னா நம்ம வார்மாக இருக்கணும்னு அர்த்தம், கூலாக இருந்தோம்னா நம்ம கூலாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகே. இப்போ வந்து குழந்தைங்களை வந்து ட்ரா பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்றப்போ சரி ஓகே அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லலாமா, இல்லை ஓகே அது வந்து அவங்களோட டேலண்ட் இல்லை அவங்கள வந்து வேறு மாதிரி ஒரு விதத்தில் அதை கரெக்ட் பண்ணலாமா? கரெக்ட் தான், நீங்கள் ரெண்டாவது சொன்னது தான் கரெக்டு. நீங்கள் வேறு மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ண முடியும். இப்போது நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அது தப்பு, ஆனால் அவங்க கரெக்டாக தான் ட்ரா பண்ணியிருக்காங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நம்ம வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி அவங்க வரைய வைக்கணும்னு நினைக்கிறது அது தப்பு. நான் வந்து என்ன மாதிரி வரையக்கூடாது, அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள எடுத்துகிட்டு போகணும். பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து 4 செவத்துக்குள்ளே வரைய வைக்கிற ட்ராயிங் கிடையாது, வெளியே வைக்க வேண்டியது. அவங்களுடைய கற்பனையில வரைகிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு பேரட் நான் வந்து வரைஞ்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து அவங்க ட்ரா பண்ணுறாங்க. ஆனால் பேரட் அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் வரைவாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இல்லை பறந்துகிட்டு இருக்கலாம், 2 பேசிகிட்டு இருக்கலாம், வந்து உட்காரலாம், எந்திரிச்சு போகலாம். அந்த மாதிரி நிறைய வியூ இருக்குது. அந்த வியூ வந்து நமக்கு வெளியே போய் தான் கற்றுக் கொடுக்கும். இப்போ நான் என்னென்னா பேரட் வரைகிறேன்னா அதை மட்டுமே வரைஞ்சி கற்றுக்கிட்டா அவங்க வந்து பேரட் வரைஞ்சி கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது கிடையாது. வெளியே போய் சார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு, ஓ நம்ம இந்த மாதிரியெல்லாம் வரையலாம், அந்த பேரட் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம், வந்து உட்காருது வரையுது அப்படின்றது வந்து அதை வாட்ச் பண்ண வைக்கணும். இப்போ ட்ராயிங் கற்றுக்க வர்றது வந்து இங்கே வரைய கற்றுக்க வர்றது கிடையாது, வெளியே பார்க்க வைக்கிறது தான் ட்ராயிங். கலையை வெளியே ரசிக்கிறவங்க இல்லைங்களா, ஆர்ட்டை எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பார்க்க வைக்கிறவங்க இல்லைங்களா? இப்போ நான் சொன்ன பேரட் வந்து இங்கே மட்டுமே பார்த்துட்டு நம்ம வெளியே போய் அவ்வளோதான் ட்ரா பண்ணிவிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்றது கிடையாது. வெளியே போய் இந்த பேரட் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம், இது எப்படியெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க வைக்கிறது தான் கிளாஸ். அதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிளாஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போது நிறைய இடத்துல வந்து ட்ராயிங் காம்படிஷன்லாம் வந்து வைக்கிறாங்க இல்லையா? ஸோ ட்ராயிங் காம்படிஷனில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமு, அது எதுக்கு போகிற, அந்த நேரம் நீ படி மார்க் எடு அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. ஸோ ட்ராயிங் காம்படிஷன் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா, இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு போகுமா? இப்போது கரெக்ட் தான். இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மட்டும்தான் அந்த டேலண்ட் தெரியும், நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளியே நம்ம போய் ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரே வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாலும் ஒரு குழந்தை ட்ரா பண்ணுறா, ஒரு குழந்தை ட்ரா பண்ணலைன்னா கூட ஒரு விஷயமெல்லாம் சில விஷயமெல்லாம் செய்வாங்க, அவன் அப்படி இருக்கா நம்ம இப்படி இல்லை அப்படின்ற வந்து ஜட்ஜ் பண்ணுறதை நம்ம எங்கே ஜட்ஜ் பண்ண முடியும்னா ஒரு வீட்லேயோ ஒரு கிளாஸ்லேயோ ஒரு ஸ்கூல்லேயோ ஒரு இடத்துலையோ பண்ண முடியாது. ஒரு ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்மளோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணோன்னா வெளியே போய் பார்க்கணும். அடுத்த நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் லெவல் கிளாஸ் லெவலில் ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்கன்னா அங்கே நம்ம பெஸ்ட்டாக வரலாம். ஆனால் ஸ்கூல் லெவலில் பண்ணும்போது அங்கே நம்ம பண்ணுறது கொஞ்சம் ரேராக இருக்கும். அதே ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணும்போது, ஒரு ஸ்டேட் லெவலில் பண்ணும்போது, அப்போ அங்கே எந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் நமக்கு இந்த காம்படிஷன். பட் வந்து அதுவும் வந்து என்ட்ரி பண்ணி உள்ளே போய் ட்ரா பண்ண வைக்கிறது அவங்க வந்து லாஸ் பண்ணணுன்றது கிடையாது. அவங்க வந்து இல்லை அவங்க
வின் பண்ணலை அப்படின்றது கிடையாது. அவங்க உள்ளே வந்து என்ட்ரி பண்ணிட்டாலே நிறைய விஷயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்படிஷன் நடத்துகிறவங்க ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து சொல்லிக்கணும். ஒரு எல்லாத்துக்கும் காம்படிஷன் நடத்துகிறவங்களுக்கு, தயவு செஞ்சு ட்ராயிங் பண்ண அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆடியன்ஸ்கிட்ட காமிக்கணும். எது வின் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து காமிக்கணும். அது காமிச்சா மட்டும்தான் அது வந்து ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா எது வின் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து தெரியாது ஒன்று. இன்னொன்று லாஸ்டான ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது வந்து பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது வந்து கற்றுப்பாங்க. ஓ இந்த மாதிரி கலர் பண்ணணும் மாட்டிருக்கு, இந்த மாதிரி ஸோ அவங்க ட்ரா வந்து பண்ணணும் மிஸ்டேக்ஸ் மாட்டிருக்கு. மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம வந்து சொல்லணும் ஆமாம், அப்படின்ற அது மாதிரி சொல்கிறீங்க. கலந்துக்கிறதே அதுக்காக தான் வர்றாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும், செகண்ட் ப்ரைஸ் வாங்கணும், ஜஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்றத நினச்சி வந்திருப்பாங்க. பட் எதில் நம்ம போச்சு அப்படின்றது வந்து அங்கே நம்ம சொல்லணும். கண்டிப்பாக பெயிண்டிங் வெளியே காமிக்கணும். நிறைய பக்கம் பண்ணுற தப்பு இதுதான். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் சொல்ல வரல. ஒரு சிலதை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு, அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறது வேறையாக இருக்கும். வேறு யாராவது இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா பண்ணியிருப்பான். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டை விட டிராயிங் டீச்சர்ஸ் எல்லாம் பழக்கமாக இருப்பாங்க. எனக்கு இந்த டிராயிங் டீச்சர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் அவன் நல்லா பண்ணியிருக்க மாட்டான், அவனோட ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு அந்த என் ஃப்ரெண்டோட ஸ்டூடெண்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து நேம் வரணுங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ப்ரைஸ் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக அந்த சர்க்கிள் போகும். ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இது இருக்காது. ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணலைன்னா கூட டிராயிங் மாஸ்டரை வச்சு அந்த மாதிரி போவோம். ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ஸ்கூல் சர்க்கிள், ஒரு சில விஷயமெல்லாம் நடக்குது. எல்லா இதுவும் கிடையாது. ப்ரைஸ் கொடுத்து ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஸ்கூல் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பேமெண்ட் வச்சு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு போயிடும், இவங்களுக்கு போகாது. அப்போ அவங்கள வந்து பெயிண்டிங் வந்து எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்னென்னா, பெயிண்டிங் இது வந்திருக்கு வரல அப்படின்றது வந்து பெயிண்டிங் காமிக்கிற மாதிரி இருந்தால் டிராயிங் காம்படிஷன் வைங்க, இல்லைன்னா வைக்கக்கூடாது. ஓகேங்களா? எல்லாமே ஓப்பனாக இருக்கணும். ஏன்னா இது ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட் சம்மந்தப்பட்டது. அவன் வந்து கோவிச்சக்கூடாது, டிராயிங்கில் வந்து டிசபியர் ஆகிடக்கூடாது.